ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்டேட் கார்த்திகை தீபம் சீரியலோட டுடே எபிசோட் குட்டி ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்மளுடைய வீடியோவை மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் வீடியோக்குள்ளார போகலாம். ரம்யா அடுத்தடுத்த பிளானை போட்டுட்ருக்காங்க. கார்த்திக்கும் தீபாவையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை பெங்களூர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனியிலேருந்து ஒரு விஷயமா கார்த்திகை பெங்களூருக்கு கூட்டிகிட்டு போக பிளான் பண்ணுறாங்க. தன்னுடைய காதலை எப்படியாவது கார்த்திக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரம்யா இப்படி ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ கார்த்திக் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா கார்த்திக் கம்பெனியில் ரொம்ப டேலண்டான ஒரு பர்சனாக இருக்கார். அதனால் கார்த்திகை கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவங்களும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கார்த்திக் ரம்யா எதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கார்த்திக்கு தெரியாது. ஸோ வேறு வழி இல்லாமல் கார்த்திக்கும் ஒத்துக்கிறாங்க. கார்த்திக் ஒத்துக்கிட்டு வீட்டில் பேசுகிறாங்க தீபா கிட்ட. அப்போது தீபா நீங்கள் போக வேண்டாம், பெங்களூரு 3 நாளா, ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாச்சியாரும் சொல்கிறாங்க, தீபாவுக்கு கை உடஞ்சிருக்க இந்த நிலமையில் நீ அவள் கூட இருந்து பார்த்துக்க வேண்டியது இல்லையா, நீ இந்த நேரத்தில் கம்பெனிக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லைம்மா, ஸோ என்ன தான் வர சொல்லியிருக்காங்க, நானும் சரி வரேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டேம்மா. இதுக்கப்புறம் நான் வரலன்னு சொன்னால் அவங்க தப்பாக எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு, அதாவது பெங்களூருக்கு போனதுக்கப்புறம் இங்கே ரவுடியை செட் பண்ணி தீபாவை போட்டு தள்ளுறதுக்கு தான் இந்த ஒரு பிளானே பண்ணியிருக்காங்க நம்ம ரம்யா. இந்த ஒரு பிளானை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்திக் தீபாவை காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து